ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் ஒயிட்லேருந்து நம்ம எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர்மெலான் ஒயிட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஹை ஃபைபர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. தென் பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது இந்த வாட்டர்மெலான் ஒயிட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நெய் சேர்த்திக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு திராட்சை வந்து அதிலே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்திக்குவோம். நான் வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு நம்ம சீவி வச்சுருக்க வாட்டர்மெலான் ஒயிட்டை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்மெலான் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நெய்யில் கொஞ்சமாக வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைட்டாக வெந்துடும். ஆனால் கொஞ்சம் டைம் இப்போ 15 மினிட்ஸாவது ஆகும் இது வேகிறதுக்கு. நம்ம ஒயிட் பூசணிக்காய் செய்கிற மாதிரி சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் பிடிக்கும். இதில் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி வேக வைங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணி கலந்து விடுங்க. ஆனால் இந்த பூசணிக்காக நீங்கள் தண்ணி சேர்த்து தாங்க வேக வைக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சாஃப்ரான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரிய திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்பூரம். எப்போவுமே இந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்பூரம் போட்டால் தான் ஓரளவு டேஸ்ட்டாக தெரியும், ரொம்ப வாசனையாக இருக்கும். பச்சை கருப்பூரம் நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிக்கு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த அல்வா இவ்வளோதான் வந்து ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ஆனால் வேகதாக வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.